நீங்க என்னதான் எத்தன பொருள் போட்டு தேய்ச்சி கழுவினாலும், உங்க வீட்டு வாஷ் பேஷன்ல வந்து அழுக்கு போக மாட்டேங்கு, உப்பு போக மாட்டேங்கு. உங்க வீட்டு வாஷ் பேஷன்ல வந்து விடாப்பிடியான கரைகளா இருக்கு. ஒரு மாரி வந்து வழுவழுப்பு தன்மையா இருக்கு. பாசி படிஞ்சு போயிருக்கு. அழுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, கவலையே வேண்டாங்க. இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்க வீட்டு பழைய சிங்க் புதுசு போல ஆயிருங்க. அதுக்கு இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட்டான ஒரு பவுல் ஒண்ணு எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஒரு கொட்டாங்குச்சி கூட எடுத்துருக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துருக்கலாம். நான் அதே மாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். வாயிலே வைக்க முடியாம இருக்கும் பாருங்க, அந்த தயிர் எடுத்திருக்கேன். அதோட சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஹார்பிக் தான் வந்து எடுத்திருக்கேன். ஹார்பிக் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் 1 டம்ளர் எடுத்தா, ஹார்பிக்கு நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் 2 சிங்க் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கையால் மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ்ஷு, கம்பு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து 2மே மிக்ஸ் ஆகிருக்கணும். ரொம்ப நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அதே ப்ரஷ்ஷை வச்சு உங்கள் கைகள் படாமல் எந்த இடத்துல வந்து உப்பு கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் நிறையவே வந்து அந்த இடத்துல ஊற்றி நீங்கள் தேய்ங்க. அதே மாதிரி வந்து விடாப்பிடியான அழுக்கு கரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் விடாப்பிடியான வந்து இதேமாரி வந்து உப்பு கரைகள் இருக்கும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் தேய்ங்க. ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறதோட இதேமாரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து நல்லாவே படும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ப்ரஷ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்பிக் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். அதனால் வந்து சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இதேமாரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஃப்டி கூட. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் நிறைய வந்து உப்பு கரை இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் சிங்க் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஏன்னா உப்பு கரைகள் வந்து அதிகமாக அந்த இடத்துல பட்டு பட்டு வந்து விடாப்பிடியாக கரைகளாகவே ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஃபுல்லாத்தையும் வந்து நான் நிறையவே வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களால் வந்து ப்ரஷ்ஷை வச்சு வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் நிறைய அந்த எந்த இடத்துல உப்பு கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஊற்றிட்டு இதேமாரி ப்ரஷ்ஷில் ஈவனாக வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் வெளிப்பகுதிகள் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டேன். அதேமாரி உள்ளே வந்து உள்பகுதியிலையும் வந்து நான் வந்து எந்த இடத்துல கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லைன்னா வந்து ஒரு நீளமான ப்ரஷ்ஷோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிங்க் வந்து எவ்வளோ உப்பு கரைகளோ அதுக்கு ஏற்றாப்புல என்னுடைய சிங்க்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய உப்பு கரைகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கிறேன். உங்களுக்கு வந்து உப்பு கரைகள் அதிகமாக இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன். இந்த லிக்விடு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணலாம். உங்கள் வீட்டு வந்து டைல்ஸை க்ளீன் பண்ணலாம். அதுவும் பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரொம்ப வந்து உப்பு கரைகளும் அழுக்கு கரைகளும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இந்த 2 பொருள் மட்டும் போதும். அதை வந்து இதே மாதிரி நான் வந்து ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த விடாப்பிடியான உப்பு கரைகள் கூட சூப்பராக போயிடும். இப்போ பாருங்கள், அந்த வாஷ் பேஷனுக்கு மேலே இருக்கிற அந்த பைப்லேயும் வந்து நான் இந்த லிக்விடை போட்டு வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன். நிமிஷத்தில் வந்து பளபளன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா வந்து அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து நான் வந்து ஊற விடுறேன். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக தேய்க்கும் போதே அந்த வந்து உப்பு கரைகள் வந்து அப்படியே கலந்துக்கிட்டு வருது பார்த்திங்கன்னா. நல்லா ஊற வச்சு தேய்க்கும் போது சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இதேமாரி க்ளீன் பண்ணாவே போதுங்க. உங்கள் வீட்டு சிங்க் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அதேமாரி வாஷ் பேஷனையும் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணலாம். வாரத்தில் ஒரு தடவை இல்லைனா வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும். ஏன்னா அவ்வளோ புதுசாக இருக்கும், நல்லா புதுசாக இருக்கும். இதே மாதிரி முறையில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் வீட்டில் வந்து எந்த இடத்துல விடாப்பிடியான கரைகள் இருக்கோ அந்த இடத்துக்கும் இதேமாரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடையில் வந்து நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்காக ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை ராவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைல்ஸோ இல்லைன்னா வந்து அந்த வாஷ் பேஷனோ அதோட தன்மை வந்து புளிவிழந்து போயிடும். இதேமாரி ராவாக யூஸ் பண்ணாமல் இதேமாரி வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது அதோட வந்து கெமிக்கலை வந்து நிறைய வந்து ரியாக்ட் பண்ணாது. அதனால் வந்து சிங்க்குக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த பொலிவு இழந்த தன்மையும் இருக்காது. இப்போ பாருங்க, நான் கைகளாலேயே வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். சில பேருக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கைகளால் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஒரு க்ளவுஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தண்ணி
ஊற்றி கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது சிங்க்கு, எவ்வளோ வந்து கன்றாவியாக வந்து அழுக்கு படிஞ்சு போய் இப்போ நல்லா வந்து வலுவழுப்பு தன்மையோட நிறைய வந்து உப்பு கரைகளோடு இருந்தது. இதேமாரி நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே நம்மளோட சிங்க் இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து ஊற வச்சு இப்போ வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலலாம் எவ்வளோ உப்பு கரை இருந்தது பாருங்கள். இப்போ சுத்தமாக வந்து அந்த கரைகள் போயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே அந்த அழுக்கு அந்த விடாப்பிடியான கரைகள் எல்லாமே போயிடும். இல்லை வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது ரெகுலராகவே இந்த பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாலுமே உங்களுடைய வந்து சிங்க் பக்கத்தில் இருக்கிற விடாப்பிடியான கரைகள் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், பைப்பு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உப்பு கரைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நான் தேய்ச்சி காமிக்கிறேன். தேய்ச்சி காமிச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். சுத்தமாக அந்த உப்பு கரைகளை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். நான் வந்து கழுவி முடித்தோடனே வந்து உங்களுக்கு நல்லா வைப்பர் வச்சு நல்லா தள்ளி காமிக்கிறேன். தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் நல்லாவே ரிசல்ட் தெரியும். தண்ணியோடு இருக்கும்போது கூட உங்களுக்கு நல்லாவே தெரியாது. இப்போ உள்ளே இருக்கிற பகுதியை நான் நல்லாவே கழுவிட்டேன். இப்போ கழுவும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை, அந்த பாசி பிடிச்ச தன்மை எல்லாமே போயிடுச்சு. நல்லா வந்து சுத்தமாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒரு வைப்பரை வச்சு தள்ளி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காஞ்ச இடம் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஈரமான இடத்துல கூட உங்களுக்கு நல்லாவே தெரியாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் என்னுடைய சிங்க்கு இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து புளிச்ச மாவு இல்லை அப்படின்னா, புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து புளிச்ச மாவு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச மாவு, புளிச்ச தயிர் அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கீழே தூக்கி போடாதீங்க. நிறைய க்ளீனிங் டிப்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதை பற்றி நம்மளுக்கு சேனலில் வந்து வீடியோஸாகவே போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஓவராலாக காமிக்கிறேன். பைப் வந்து எவ்வளோ வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து கழுவி முடித்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள். சிங்க்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ வந்து வாஷ் பேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாகவே வந்து இருக்குது. நீங்கள் ரெகுலராக இதேமாரி க்ளீன் பண்ணாவே வந்து உங்களுடைய வாஷ் பேஷன் வந்து நல்லா புதுசு போல் பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், வைப்பரை வச்சு நான் தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக துடைச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்த காமிக்கிறேன். சுத்தமாக உப்பு கரை எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதனால் வந்து உங்களுக்கு அதிகமான செலவு கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ வேணாலும் என்கிட்ட கேட்டாலும் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் தருவேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.